த லார்ட். இந்த நாளில் கூட நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கணும்னு சொன்னால் எதுக்காகனா நம்முடைய பாதுகாப்பை பிரதானமாய் கருதி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். காரணம் என்னென்னா, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இதே இந்தியா கண்ட்ரியில் நம்ம பக்கத்து தேசம், நம்ம சுற்றி இருக்கிற அநேக நேபர் கண்ட்ரிங்க இன்றைக்கி சமாதானத்தை இழந்து வாழ்வாதாரத்தை தொலைத்து கர்த்தருடைய அனுகிரகத்துடைய தவறுதல் நிமித்தமாய் காணாமல் போய் கொண்டு இருக்கிறாங்க. அதாவது பிரச்சனையில் ஒரு பலவிதமான உபத்திரங்க போராட்டத்தை நிமித்தமாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விதமாக நம்மளை சுற்றி நிறைய வாருங்க நடந்து கொண்டு இருக்கிறது. World War III ஆக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை நம்ம இந்த நாளில் தீவிரமாய் தெளிவாய் ஏதோ ஒரு காரியம் நம்மளை சுற்றி நடக்குதுன்னா இது எதுக்காக நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கண்டிப்பாக தெரியணும். காரணம் எதுக்குன்னா, ஜெபிக்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கிறது. நீ போய் என்ன தடுத்துட முடியுமா அந்த இடத்துல போய்? இல்லை நீ போய் ஏதாச்சும் மாற்றிட முடியுமான்னு கேட்டால், என்னால் பெருசாக மாற்ற முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாது. ஆனால் என்னை நான் விசுவாசிக்கிறேன் தேவனால் எல்லாமே கூடும் என்பதை நம்ம நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இதனால் வழி உணர்த்துறார். என்னத்துக்காக இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த யுத்தத்தினால என்ன பாதிப்பு வரும், இந்த யுத்தம் யார் சொன்னதுனால ஆரம்பிச்சிருக்கோம், இல்லை இந்த யுத்தத்தை நிமித்தமாக என்னென்ன தொலைத்து போயிருக்கிறாங்க, எல்லாத்து குறித்து இந்த ஒரு சின்ன வீடியோமாக கர்த்தர் இந்த நாளில் பேசும்படிக்கு வழி உணர்த்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்ன அப்படின்னா, முதலாவது இந்த வார் யாருக்கு தொடங்கி இருந்ததுன்னா, ஈரான் இஸ்ரேல் இதோடைய மிலிட்ரி அஃப்ளியன்ஸுக்காக, இதோடைய ரிசோர்ஸ்க்காக, இதோட நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராமுக்காக, இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக இது 2 தேசம்தான் தொடங்கிடுச்சு. ஆனால் நாள் கடக்க அநேக தேசங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் உங்களுக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் இஸ்ரேல் இந்த நாளில் ஒன்றிணைந்தவர்களாக ஈரானை தாக்கி கொண்டு ஈரானை சுற்றி இருக்கிறதான மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். இதெல்லாம் தானாகவே அப்படியே நடந்து கொண்டு இல்லை, ஏதோ மனுஷன் விரும்பினா அதனால நடக்கலை. இதெல்லாம் ஒரு நோக்கத்தோடு நடக்கிறது. இது நான் கடைசியில் அப்படியே வர சொல்கிறேன். என்ன இன்னைக்கு எதனால் இப்படி பிரச்சனை, யார் ஒரு மனுஷன் சாகடிச்சான்னு சொல்லி நம்ம நியூஸில் பார்க்குறோமே, யார் இவர் என்ன ஏதுன்னு கேட்குட்டா, அவரோட முழு பேர் அயோத்தலா அலி கமைனி. அயோத்தலா அலி கமைனி. அவர் இன்னொரு பேரால் கூட அழைக்கப்படுவார் அலி ஒசைனி கமைனி. இப்படியாப்பட்ட மனுஷன் 1939 வருஷத்திலிருந்து தொடங்கி இந்த வருஷம் ஏறத்தாழ 86 வயசு கிட்ட நெருங்கி இருக்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷன் இந்த பிரசிடெண்ட்டாய் வழங்கி வந்த இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், அவர் ஒரு சுப்ரீம் லீடராக இருந்திருக்கிறார். ஈரானுக்கு ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார். அவர் 36 இயர்ஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு ஒரு பிரதானமான வேலையை செய்தவராக இருந்திருக்கிறாரு. அதில் 36 வருஷம் 6 மாதம் அவருடைய ஆட்சி இந்த நாளில் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரை இந்த தான் முதல் டைம் அவரை சாகடிக்க முயற்சி எடுத்திருக்கிறதா இஸ்ரேலுன்னு சொல்லி பார்த்தா இல்லை, அநேக டைம் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு சில டைமில் அவரை டார்கெட் பண்ணும் பொழுது அவருடைய ரைட் ஹேண்ட் அப்படியே பேரலைஸ் ஆகிருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எதுக்காக இந்த வார் அப்படின்னு முக்கியமாக சொல்லி பார்த்தா, அவர் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை சிவிலியன்ஸ்க்கு கொடுக்க ப்ரொடக்ஷன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் would happen. என்னன்னா, பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஒரு வார் நடக்குதுன்னா எதுக்காக அந்த வார் நடக்குன்னா, இந்த அதர் ஸ்டேட் இல்லை அதர் கண்ட்ரி நம்மளுக்கு மேலே போயிடுவாங்கன்ற அந்த காம்படிஷன், அந்த ஈகோ எப்படி நான் சொல்லலாம், இப்படியா இருக்க ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது என்னன்னா, ஒரு வார் நடக்க மெயின் காரணம் எதுவாக இருக்குன்னு சொன்னால், மனசு ஏற்றுக்க முடியாத சில காம்படிஷன், சில கிடைக்காத ஒரு ரிசோர்ஸ் கிடைக்காத ஒரு ரிசோர்ஸ் நம்ம கண்ட்ரியில் இன்னொரு கண்ட்ரியில் கிடைக்குதுன்னு சொன்னால், அவங்க அது நிமித்தமாக அந்த கண்ட்ரி விளங்கிடும், அந்த கண்ட்ரியோட எக்ஸலன்ஸில் இடம் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடு கூடிய பிறர் தேசமும் பிறர் மாநிலமும் மற்ற உறவுத்தரர்கள் மற்ற ஜனங்க இவ்விதமாக போராடுவாங்க. இதனால தான் வார் நடக்கும். ஸோ ரெண்டாவது என்ன காரணமாக இந்த வார் நடந்து கொண்டு இருக்கிறதுனா, தட்ஸ் வெரி ஃபேவர்ட் எக்கனாமிக் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஓன்ட் கண்ட்ரிஸ்.
வித் ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ், ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எதனால் இந்த மெயின் இந்த வார்னால் எனர்ஜி சூப்பர் பவராக ஈரான் கூப்பிடப்படணும், ஈரான் எனர்ஜி சூப்பர் பவராக அழிக்கப்படணும். அது நிமித்தமாக ஒரு பெரிய நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிறாங்க. அதனால தேசம் பெருசாக வளர்ந்துடும் அப்படின்ற அந்த ஒரு இதை அழிக்கணுன்றதுக்காக இந்த பக்கம் பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி வாரை கொடுத்து இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று வேலையில் அந்த அலி கமேனின்ற அவர் he was sentenced to death. He was completely known that he is no more, because how this happened, he occurred in a joint airstrike operation using different intelligence agency of US and Israel accompanied along with them, which shoot to the man and he sentenced to death yesterday. நீ 10 அடி பாயிறியா, நான் 20 அடி பாயிறேன்னு சொல்லி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அப்படியே நிற்கிறது நிமித்தமாக ஜனங்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. இது இன்றைக்கி தான் நடக்குது, நேற்று தான் நடக்குதுன்னா இதோடைய எஸ்கலேஷன் இன்றைக்குவே சடனாக நடந்துடுச்சுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனாக நிறைய வருஷத்துலேருந்து எப்படியோ வெளுத்து விடலாம், இது வேண்டாம், இது இந்த ஈரான்ன்ற அந்த இடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருஷங்கள் நிமித்தமாக இந்த ட்ரெட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம முஸ்லீம் சகோதர சகோதரிகளாக இருக்கிற நம்ம இஸ்லாமியர் ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். காரணம் அவங்க மற்ற தேவருங்க வணங்குறது நிமித்தமாக அவங்க அழிஞ்சு போகட்டும், அவங்க வேண்டான்னு சொல்லி இல்லை, அவங்களும் நமக்கு முக்கியம், அவங்களும் இயேசு தான் உண்டாக்கினார் என்று அவங்களுடைய கண்களும் திறக்கப்படணும். அந்த ஈரான்ன்ற அந்த இடத்துல 2 விதமான முஸ்லீம் இருக்கிறாங்க. டோட்டலாக இப்போ 3 பிரான்ச்சஸ் இருக்குது முஸ்லீமில். அதில் 2 முஸ்லீம்ஸ் என்னென்னா, ஒன்று ஷியாஸ், இன்னொன்று சுன்னீஸ். ஷியாஸ்ன்றவங்க 90% கிட்ட இருக்கிறாங்க, சுன்னீஸ்ன்றவங்க ஏதோ 5% தான் இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு, ஜஸ்ட் டேக் இட் அஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ தட் இட் வில் பி லையபிள் அண்ட் ஈஸி டு ப்ரே. இதெல்லாம் நடக்க இருக்க இதோடைய அந்த முக்கியமான மனுஷன் ஈரானோட பிரசிடெண்ட்டாக இருந்த அந்த அலி கமேனின்ற இறந்து போனது நிமித்தமாக இன்னைக்கு அங்கங்கு தேசத்தினுடைய சமாதானம் கொலைக்கப்பட்ட வண்ணமாய், ஒரு பக்கம் பாகிஸ்தானில் பிரச்சனை, ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீரில், இன்னொரு பக்கம் லக்னோவில், இந்த பக்கம் லடாக்கில், அப்படி அங்கங்கே பங்களாதேஷ், அநேக இடத்துல பேர் சொல்ல இப்போ முதல் டைம் கேட்குறது போல தான் இருக்கிற அந்தந்த இடங்களில் அநேக பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நிமித்தமாக என்ன நடக்கும்னா, நம்முடைய சமாதானம் கெட்டு போகும். ஆனால் இதெல்லாம் புதுசாக நடக்குதான்னு கேட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உலகத்தானுக்கு வேணாம் இது புதுசாக நடக்குது, என்ன இது இப்படியெல்லாம் இல்லையே நாங்கள் வாழ்ந்த நாட்களில், எல்லாமே புதுசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி உலகத்தானுக்கு இருக்கும். ஆனால் வேதத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக உங்களுக்கு எனக்குமாய் சொல்லி வைத்து போயிருக்கிறார். என்னன்னா, நீங்களும் நானும் இதெல்லாம் நடக்கும் பொழுது ஜாக்கிரதையும் ஜெபிக்கிறவர்களாய் விழிப்புணர்வுகளாய் காணப்படணும். ஜெபத்தை அதிகாரத்துக்கு ஜெபிக்கிற நாட்களில் இன்னுமாய் ஜெபிக்கிறதுல இன்னுமாய் மும்பரமாக ஆகணும். அப்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது என்னன்னா, இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்தியாவுக்கு என்னையா ஆகப்போகுது, எங்கேயோ நடக்கிற விஷயத்த எடுத்துன்னு பேசுகிறான்னா, இன்றைக்கி இந்தியா ஒன்றுமே இல்லை சேஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுடைய முட்டாள்தனம். ஏன்னா இந்தியாவுக்கு என்றைக்கு இருந்தாலும் பிரச்சனை, இந்த பக்கம் சைனானாலும் பிரச்சனை, மேலே இருக்கிற பாகிஸ்தான்னாலும் பிரச்சனை, கீழே இருக்கிற ஸ்ரீலங்கானாலையும் எல்லா பக்கத்துலையும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனாலும் நம்மளை நிவர்த்தியாய் பாதுகாத்து தம்முடைய சித்தத்து நிமித்தமாய் ஜனங்களை நேசிக்கிறபடியால் அவர் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். எந்த கலங்கம் பண்ணுகிற காரியங்களை நம்ம காதுகளில் கேட்காத இருக்கிறோம். ஆனால் நம்ம பெங்களூரை விட்டு இல்லை சென்னை இல்லை சவுத் இந்தியாவை விட்டு மேலே நார்த் இந்தியாவில் போனால் அவங்கவுங்க ஒரு நாளை கடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நீங்களும் நானும் உணரணும். இங்கே இருக்கிறதுனால நம்ம பேசலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படி பேசும் பொழுது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா,
சரீரமானது நம்மளுடைய சரீரம் டாப் டு பாட்டம் ஹெட் டு டோவாக இருக்கிற இந்த சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பிரச்சனை, அதாவது நம்மளுடைய வயிற்றில் ஒரு பிரச்சனையோ, அதுக்கு நம்ம காலில் ஒரு பிரச்சனைனா அது காலில் தான் நான் இருக்குது, வயிற்றில் ஆகலையே. நான் வயிறில் சாப்பிட்ற சாப்பாடு வயிறில் போய் தங்குமே, இந்த வாயில் அதே போல் வயிற்றில் தானே பிரச்சனை, நான் வாயில் சாப்பிடும்போது அது பிரச்சனையை உண்டாக்காது தானே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. எல்லா பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட் எப்படி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கருதுகிறோமோ அவ்விதமாக நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அகில உலகத்தின் கடியாந்தர வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தருக்கு முக்கியமும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார். இது எல்லாரும் குறித்து தான் கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். குறிப்பிட்டு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல டேக் பண்ணல. ஸோ காட் வாண்ட்ஸ் எவ்ரி ஒன். ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்தியாவுக்கு என்ன இது நிமித்தமாக பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒன்று இந்தியாவோட ஏர்லைனு எல்லாருக்கும் தெரிஞ்ச விதமாக 28 ஃபெப்ரவரி, அதாவது முந்தா நாளிலேருந்து இந்த ஏர்லைன்ஸ் ஷட் டவுன் ஆயிருக்கிறது. இது அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் திஸ் வில் நாட் ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த ஏர்லைனோட சர்க்குலர் வந்திருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது பொருளாதார வீழ்ச்சி வரும். பொருளாதார வீழ்ச்சி வந்தால் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஜனங்க மேலே ஈஸியாக த்ரோ பண்ணும். எப்படின்னா, ஒரு 10 ரூபாய் வாங்குகிற நம்ம பொருள் நாளடைவில் அப்படி 20 ரூபாவும் மாறும். இன்னைக்கு அப்படி தான் நம்ம வந்திருக்கிறோம். இது நம்ம இந்த இந்தியாவோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, எல்லா பகுதியிலேருந்தும் ப்ரொட்டஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம உணரணும். நம்ம சாப்பிட்டோம், தூங்கணும், வேலைக்கு போகணும், நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த சுயநலமான புத்தி ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காதது என்பது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார். ரெண்டாவதாய், இந்த ப்ரொட்டஸ்ட் நம்மளை சுற்றி நடக்கும் பொழுது பெங்களூரில் நடந்திருக்கிறது, சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அநேக பகுதிகளில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இது நிமித்தமாக நம்மளுடைய பீஸ் அண்ட் ஹார்மோனி வில் ஸ்பாயில் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். மூணாவது, இங்கத்துலேருந்து கடந்து போன படிப்பு நிமித்தமாக, வேலை செய்யணுன்ற நிமித்தமாக கடந்து போன ட்ரிப்புக்காக டூரிஸ்டாக போன, டூரிஸ்ட் வீசாவில் போன, படிக்கணுன்றதுக்காக ஸ்டடி வீசாவில் போன ஒவ்வொருத்தருடைய வேதனையான நிலைமை. ஏன்னா அவங்க திருப்பி வர்றதுக்கு எந்த ஃப்ளைட் வசதியும் கிடையாது. போகிற முக்கியமான ப்ரெடாமினன்ட்லி ஒரே வசதினா அந்த ஃப்ளைட் வசதி. அந்த வசதியை இன்னைக்கு தடங்கலாக்கி கொண்டு இருக்கிறாருன்னா கர்த்தருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் உணரணும். அது நாலாவது என்னென்னா, பெட்ரோல், ஆயில், சில ரிசோர்ஸு, நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டான காரியங்கள், லாஜிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வேறு தேசத்தில் நமக்கு ரீச் ஆகிறதா இருக்கிறது. அதெல்லாம் தடைப்படும். அடுத்தது என்னென்னா, பெட்ரோல் ப்ரைஸு அப்படியே விலை உயர்ந்து போயிடும். இதெல்லாம் நம்ம உணரணும். கிறிஸ்தவர்களே, நம்ம இருக்கிற வண்ணமாக இருப்பது அல்ல, பெண் கொடுத்து பெண் எடுப்பது நாட்கள் அல்ல. இந்த நாட்களில் எல்லாமே நமக்கு சுற்றி தேவை தான், எல்லாமே நம்ம சுற்றி நடக்கிறது தான். ஆனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம ஜாக்கிரதையும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்கிறார். இன்னொன்று என்னென்னா, கோல்டு ப்ரைஸு எக்கச்சக்கமாக உயரும். மேஜர்லி கோல்டு ப்ரைஸ் வில் go and rise again. கண்டிப்பாக கோல்டு ப்ரைஸ் எப்படி ஜாஸ்தி ஆகணும்னா லண்டன்லேருந்து தான் அது தீர்மானிக்கிறதா சில ஆராய்ச்சியர்கள் சொல்கிறாங்க. அப்படியா இருக்கும் பொழுது கோல்டு வாங்கணும், கோல்டு தான் உயிரென்று நினைக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், இதனால் இல்லை, கோல்டை விட இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். கோல்டு தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவைக்கு மிஞ்சினது எல்லாமே பிரயோஜனமற்றதும் பாதுகாப்பு இல்லாததுமா இருக்கும். அப்புறம் இன்ஃப்ளேஷன் ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக எக்கனாமிக்கலி நம்ம டவுன் ஆகும். இந்தியா அந்த லாஜிஸ்டிக்கல் இம்பார்ட்டன்ஸை லூஸ் பண்ணும். அது மாத்திரம் இல்லை, யூஎஸ்லேருந்து இருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவரு கூட சொல்லியிருக்கிறார் என்னென்னா, இதுக்கு மேலே இந்தியன்ஸ் இங்கே வரக்கூடாது, டூரிஸ்ட் நோக்கமாக வரக்கூடாது, ஸ்டடி வைஸாக வரக்கூடாது, எல்லா வீசாவும் நான் எம்பசிலேருந்து அதை எடுக்கிறேன், இனி இந்தியன்ஸ் இந்த இடத்துல நோ
என்ட்ரின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். எத்தனையோ கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் எத்தனையோ கனவு வைத்து நம்ம அமெரிக்காவுக்கு போகணும், நல்லா படிக்கணும், வேலை அங்கே போய் செஞ்சால் நார்மல் சம்பளத்தை விட ஜாஸ்தி சம்பளம் இருக்கும். ஸோ ஃபுட் அண்ட் அகாமடேஷனை குறித்தெல்லாம் நம்ம யோசிக்காத நாட்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த நாளில் என்ட்ரி ஆகிறதுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதை உள்ளலாம் ஜெபிக்கணும். இதெல்லாம் நடக்கும் பொழுது மறுபடியுமா நீங்கள் ஒரு உணர்வு வைத்து கொள்ளணும். ஆண்டோடைய வருகை சமீபத்தில் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3:20 வசனத்தின்படி, இதோ நான் வெளியிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனோ என் சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறந்தா வாசலில் இருக்கிற நான் உள் பிரவேசித்து அவர்களோடு இருந்து போஜனம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆயத்தமாக ஒரு பக்கம் இருக்கணும், இன்னொரு பக்கம் கர்த்தரை எப்பவுமே வெல்கம் பண்ணுறவர்களாக காணப்படணும். உலக மனிதர்களை போல இன்னும் இல்லை டைம் இருக்கிறது 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடினமான சூழ்நிலை நிமித்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஜாக்கிரதையாக நம்ம காணப்படணும். இதெல்லாம் நடக்க நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 24:6 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கர்த்தரே தெளிவாக சொல்லிட்டார், என்னவே நடக்கட்டும், முடிவு உடனே வராதுன்னு சொல்லி. யுத்தங்களின் செய்தியாக கேட்பீங்க, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி நம்மளுக்கு தைரியம் வரும்? இப்போது நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சி நிமித்தமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இல்லை நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஏதோ நடக்குது, நம்ம எதுவும் யோசிக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். ஆனால் அங்கே போய் மெயின் என்ன நம்ம யோசிக்குவோம்னு சொன்னால், காசு இல்லையே, காசு இருக்குமா, இப்படி தான் நம்ம கேள்வியை வைத்திருப்போம். ஏன்னா நம்ம காசு இருந்தால் தைரியமாக சில காரியத்தை பண்ணுவோம். அப்படி தான் அந்த காசுக்கும் மேலே ஏசப்பாவை நம்ம மதிக்கணும். காசுக்கும் மேலே ஏசப்பா உண்மையாக முக்கியமுள்ளவரா என்று சொல்லி, பணத்துக்கும் மேலே ஏசப்பா நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கருதுகிற நீங்களும் நானும் நம்ம என்ன பண்ணணும்னா, எச்சரிக்கையாகும், ஜாக்கிரதை. எப்படி நம்மளுக்கு பயமே இல்லாத, இங்கே ஏசப்பா சொல்லிட்டார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இப்படிலாம் நடக்கும் பொழுது அடுத்தது என்ன ஆகுமோ, இல்லை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் பிள்ளைங்க அப்ராடில் இருக்கலாம், இல்லை சில இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிற இந்த கண்ட்ரீஸில் இருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக உட்கார முடியுமா? இதை பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றவங்க அமைதியாக உட்கார முடியுமா? ஒரு மனசு அளவில் ஒரு வேதனை அப்படியே ஒடிஞ்சு போய் என்ன ஆயிருக்கும், ஒரு ஃபோன் கால் வரலன்னா இன்னும் வேதனையாக இருக்கும். அது இவாக்குவேட் ஆகிடுச்சு, இது பிரச்சனையில் முடிஞ்சிச்சு, இங்கே இதாகிடுச்சு, மிசைல் அங்கே வந்துடுச்சு. இதெல்லாம் கேட்கும் பொழுது அமைதியான ஜீவனம் பண்ண முடியுமா? இல்லை. அப்படியா இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லி, கலங்காதபடி எச்சரிக்கையாருன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுதுன்னு சொன்னால், எப்படி எச்சரிக்கையாரு? நீங்களும் நானும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் கடைசியாக. மத்தேயு 24:7 கூட வாசிப்போம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளையும் பல இடங்களில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு குறித்து கர்த்தர் பேசலை. தேசம் எங்கும் அவருடைய ராஜ்யம் வரும், பூமியில் ஸ்தாபிக்கிற நாட்கள் இதோ தொலைவில் நிற்கிறதை நாம் உணரணும். 24:8 கூட வாசிப்போம். அப்படி இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவ்வளோ காரியம் நடக்கும் பொழுது கூட இன்னும் முடிவு வரலை. ஏன்னா உலகமே பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனையும் ஒரு பெரிய உபத்திரத்தின் நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். இப்படியாப்பட்ட இருக்கிற நீங்களும் நானும் ஒரு முயற்சியில் இருக்கணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருக்காக நிற்க, வருகை நோக்கி எதிர்நோக்கி காணப்படணும். இன்னும் உலகத்தினுடைய காரியத்தை எவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கலாம், இல்லை எப்படி வீடு கட்டலாம், இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான். ஆனால் இதுக்கும் மேலே ஒரு தேவை என்னென்னா, ஜெபத்தை நம்ம விட்டுறக்கூடாது இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 24:22 நம்ம ஒரு விஷயம் வாசிப்போம். என்ன, இந்த வசனம்லாம் நடக்கும் பொழுது யார் காப்பாற்றப்படுவாங்க? இப்படியாப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நடக்கும் பொழுது யார் இதில் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்நாட்களிலே குறைக்கப்படாதிருந்தால் ஒருவன்
ஆகிலும் தப்பி போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். எவ்வளோ அருமையாக வசனம் சொல்லுது. யாரை காப்பாற்றுவார்னா எல்லா கிறிஸ்துவில் காப்பாற்றுறதில்ல. ஆண்டவர் உண்மையாக தெரிஞ்சு கொண்டு உண்மையாக கர்த்தருடைய அன்புல சார்ந்து கர்த்தருடைய எல்லா காரியத்திலையும் நிலை நிற்கிறவர்கள் மாத்திரமே முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தரையே உறுதியாக பற்றியிருக்கிற ஒரு சில ஆத்மாக்கள், ஒரு சில குறிப்பிட்ட ஜன தொகை தான் கண்டிப்பாக காப்பாற்றப்படும் சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த குறிப்பிட்டன்னு சொல்லி காட் மென்ஷன் பண்ணுற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோமா தெரியலையே அப்படின்றீங்களா? இல்லை, கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த உறுதி வேணும். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கணும். வரக்கூடிய ஆபத்தில் தப்பித்து கொள்ள நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும், விழிப்புணர்வுகளாக காணப்படணும் என இந்த வசனம் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இல்லை, வார் வந்துடுச்சு, பெரிய பிரச்சனைகள் நடக்குது நம்மளை சுற்றி, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஜெபி முட்டி போட்டுன்னு சொல்லி எந்த பாஸ்டர் சொல்கிறாரோ இல்லை எந்த ஊழியக்காரவங்களை தூண்டுறாரோ இதெல்லாம் போய் அந்த ஊழியக்காரரை போய் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கும் தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நீ இன்னும் காப்பாற்றப்படுவேன்னு சொன்னால் அதுதான் கண்டிப்பாக உண்மையான ஊழியக்காரர். காரணம் என்னென்னா, எந்த மாதிரி சூழ்நிலை நம்ம முன்னாடி நம்மளுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த சூழ்நிலை நடக்க இருக்க ஜெபத்து நிமித்தமாக இதோடைய வீரியத்தை, இதோடைய ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணி இதோடைய காரியங்களை அதிகரிக்காதபடி நம்மளுடைய ஜீவனத்தை பயனும் பிரயோஜனமும் அமைதி உள்ள ஜீவனை உண்டு பண்ணும்படி நிலைமைகள் உண்டாகும். அப்படிதான் கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, இதை கன்க்ளூட் பண்ணுற விதமாக இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14வது வசனம், 2 Chronicles chapter 7 verses 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவ்விதமாக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணுமா? நான் தான் பெருசு, இந்த தேசம் தான் பெருசு, ஈரான் தான் பெருசு, இஸ்ரேல் தான் பெருசு, மற்ற தேசங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம மேன்மை பாராட்டி கொள்வது நிமித்தமா ஒன்றும் பயன் இல்லை. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன். இதை விட வசனத்தை தெளிவாக யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அங்கேயே தெளிவாயிடுச்சு. ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிமித்தமாக தான் இது சிச்சை வரும். அவ்விதமாக இந்த கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம ஒன்று முக்கியமாக யோசிச்சுக்க வேண்டியது, நம்ம மாறணும். நம்ம நிமித்தமாக நிறைய பேர் மாற நம்ம முயற்சி எடுக்கணும். அடுத்த வசனம் கூட என்ன வாசிக்குவோம்னா 2 நாளாகமம் 14:15 இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிக்கிறவர்களா காணப்படணும். தேசத்தோட சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். நம்மளுடைய இஸ்லாமியர் சகோதரிகளுக்காக ஜெபிக்கணும். அவர்களும் ரட்சிப்பு ஏற்றுக்கொள்ளணும், அவர்களும் ரட்சிக்கப்படணும். அவர்களுக்கு கர்த்தர் இயேசு தான் ஒரே தெய்வம் என்பதை உறுதியாக அவர்களுக்கு தெரியணும். அவங்க மாத்திரமல்ல, இன்னும் இல்லாத தேவர்களை தேசத்தில் கொண்டு இருக்கிற எல்லா விதமான சத்ருவான கிரியைகள் அப்புறப்பட்டு கிறிஸ்து அல்லாதவர்களாக இல்லாதபடி எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவர்களாக மாறணும். எல்லாரும் கிறிஸ்டின்ஸாக மாறலாம், ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது ஒரு சிலராக இருக்கிறாங்க. இந்த நாளில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னென்னா ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லணுன்னா,
ஜெபிக்கணும், கர்த்தரோடு ஒன்றிணைந்து இருக்கணும், நிறைய கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாக வைப்பார். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், இந்த மன நிலைமையை மாற்றிக்கங்க. நான் நல்லா இருக்கிறேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது. இல்லவே இல்லை. இன்றைக்கி உன் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கே நீ நாசமாக போகிறதுக்கு அநேக வழிகள் வரும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது ஏமாந்து போயிடக்கூடாது. எல்லாம் முன்னே தெரிஞ்சுக்கிறது நிமித்தமாக ஒரு வசனம் இருக்குது பைபிளில். என்னன்னா, வருமுன் காப்பது நல்லதுன்னு சொல்லி, அதனால தான் உங்களுக்கு வழி உணர்த்துகிறேன். வருமுன் காப்பது நல்லது. இன்றைக்கி பங்களாதேஷில் ஒரு விஷயம் நடக்குது, பாகிஸ்தானில் ஒரு விஷயம் நடக்குது, ஈரானில் ஒரு விஷயம் நடக்குது. சில குறிப்பிட்ட இடங்களில் தேசத்தோடைய சமாதானம் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது தனிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. தேசம் என்பது ஒரே தேசம்தான். அதாவது வித்தியாசமான கண்ட்ரியாக இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாரும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடைய கைகள் நிமித்தமாக தான் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் தனியாக யாரோ அவங்கள வைத்து அவங்கள பராமரிக்கிறது கிடையாது. ஏசப்பா அவங்களையும் நேசிக்கிறார். இது நிமித்தமாக தான் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஒரு நிமிஷம் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த பாதுகாப்பு நலத்தை கருதி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, தேசம் எங்கிலும் ஆண்டவரே சமாதானமற்ற ஒரு நிலவரத்தில் தான் இன்னைக்கு தேசம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இன்னுமாய் புசிப்பதும் குடிப்பதும் பெண் கொடுத்தும் பெண் எடுப்பதும் ஆண்டவரே இவ்விதமான காரியத்தில் எங்கள் நேரத்தை ஆண்டவரே அனாவசியமாய் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பிரயோஜனம் உள்ளதா எங்கள் நிலவரம் மாறட்டும். எங்கள் கண்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் இறுதி உங்கள் பக்கமாக திரும்பட்டும். அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு உயிரோடு போகிற காலையில் ஆனால் சாயந்தரம் வரும்போது பெணமாய் வருகிற எத்தனை பேர் ஆண்டவரே, அவர்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அவனுடைய பாதுகாப்புக்கார இருக்கணும் ஆண்டவரே. பாதுகாப்பு கண்டிப்பாக மனுஷன் பாதுகாப்பு வரணும்னு சொன்னால் அந்த அமைதி உள்ள ஜீவனம் பண்ணுவதுக்கு நீங்கள் துணையாக இருப்பது கண்டிப்பாக முக்கியம் ஏசப்பா. நீங்கள் கூட இருங்கப்பா. ஈரானை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தடுத்துடுங்கன்னு சொல்லி ஜெபிக்க முடியாது ஏசப்பா. ஆனால் அதோட வீரியத்தை கம்மிப்படுத்துங்கப்பா. அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களை நினைத்தரலைங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. நீதி செய்கிற நியாயாதிபதியே அப்பா, வியாக்கியானத்து நிமித்தமாய் ஆண்டவரே, உலக ஆசைகள் நிமித்தமாய் ஆண்டவரே, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஆண்டவரே, சில போராட்டங்கள் நிமித்தமாய் உபத்திரங்கள் நிமித்தமாய் இன்னைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த தேசங்களில் ஒரு மாபெரும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இழந்து போன சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, தன்னுடைய ரிசோர்ஸ் நிமித்தமாக தன்னுடைய வாழ்வாதார உயர்வு நிமித்தமாக மேன்மை பாராட்டி கொண்டிருந்த காரியங்கள் முடக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இன்று முதல் ஆண்டவரே, அந்த தேசங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட ஆண்டவரே தனிப்பட்ட விதமாக ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய மாற்றத்தை விரும்புகிறவர்களாய் காணப்பட்டு ஆண்டவரே. அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்குள்ள ஏசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஈரானில் ஏசு ரத்தத்தை தெளிக்கிறேன். ஈராக்குக்குள்ள ஏசு ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவங்களெல்லாம் அவங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா, இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம், யூஎஸ்ஏக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் இந்த பிரச்சனையை இன்னுமா வீரியப்படுத்தாதபடிக்கு இதை அப்படியே மடைய பண்ணுங்கப்பா. சடுதிலே எழும்புன காரியங்கள் சடுதிலே மறைந்து போகட்டும். கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்க ஜனங்களுடைய பாதுகாப்பு ஒரு விசியான தரலங்க ஆண்டவரே. தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அது நிமித்தமா இந்தியா இந்த நாளில் ஆண்டவரே எந்த பாதிப்புக்குள்ள வராதபடிக்கு இந்தியா தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பாதுகாப்பை முக்கியமாய் கருதி அனுதின ஜெப வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்கிறவங்களா எங்களை மாற்றுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவையான காரியத்தை தேவையுள்ள நேரத்தில் செய்த நல்ல தேவனப்பா. பெரிய காரியங்களை செய்க நீர் ஆண்டவரே. யோபுக்கு உண்டானது எப்படி வேலையடித்தீரோ ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எந்த பொருளாதார வீழ்ச்சி வராதபடிக்கு கர்த்தர் வேலை எடுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. தெருக்களோடு வீதிகளோடு ஜனங்க இருக்கிறாங்கப்பா. கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா, நீர் மனம்
ஆண்டவரே நீர் அப்பா இருந்தும் பாராமல், காதிருந்தும் கேளாமல், வாயிருந்தும் பேசாத இருக்கிற தேவர்கள் அல்ல நீர். நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்முடைய அநாதி அன்பு அவர்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு கிறிஸ்துவை பின்பற்றவர்களை ஜெபிக்கட்டும், அவங்களை தாங்கட்டும் ஜெபத்தில். அப்படியா செய்யுங்க. எங்களை தரமட்டமாய் தாழ்த்துக்கிறோப்பா. எங்களால் ஜெபிக்க தான் முடியும். எல்லா காரியத்தோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. சமாதானம் உள்ள தேசத்தை மாற்றுங்க. எனவே வசனம் சொல்லுகிறது, இதோ உலக கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தையே வைத்து போகிறேன்னு சொல்லி. ஆண்டவர் நீங்கள் கொடுக்குற சமாதானம் ஒரு அவருக்கோ ஒரு வருஷத்துக்கோ ஒரு 10 நாளுக்கோ இருக்க போகிறது சமாதானமாய் அல்ல, நிரந்தரமான சமாதானம். சமாதானத்தை விரும்புகிற தேவனே, இந்தியாவில் வருஷிக்க பண்ணுங்க, ஈரான் தேசத்தில் வருஷிக்க பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஜனங்களுடைய கோபமோ ஜனங்களுடைய பலி வாங்குதல் இருக்கிறதோ கத்துறதை அப்புறப்படுத்தி வீழ்த்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆதங்கத்து நிமித்தமாய் ஜெபிக்கிறதை ஆண்டவர் முடிக்க முடியாத இருக்கிற நானும் ஆண்டவரே அநேக பேரை ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியா செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். அவனுக்கு தக்க பலனோடு கூட வருதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து காரியங்களை நடத்தட்டும். ஆமென்.